அருகில் வா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். காரில் வந்து கொண்டிருந்த மந்தாகினி ரேஷ்மாவை தன் மடியில் படுக்க வைத்து கொண்டாள். அவளது தலையை இதமாக வருடி கொடுத்தவள், அம்மாடி ரேஷ்மா, எதை நினச்சி கவலைப்படாதடா. கல்யாணம் நின்று போச்சின்னு மனசை போட்டு குழப்பிக்காத. மேலே படி, உனக்குன்னு நல்ல எதிர்காலம் இருக்குது, அதை நோக்கி போ. இந்த தேவா என்ன பெரிய தேவா, அவனை விட 1000 மடங்கு பெட்டரான ஒருத்தரை அப்பா உனக்காக சூஸ் பண்ணுவார். உன் மனசு மாறணும்னு தான் உன் அப்பா சொன்னதும் நானும் கிளம்பி உன் கூட ஊட்டிக்கு வரேன். அங்கே போயும் நீ நடந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காத. உன் வாழ்க்கையில் கடந்து போன காதல், கல்யாணம் எல்லாத்தையும் விட்டு தள்ளு. படிப்பு மட்டும்தான் உனக்கு இப்போதைக்கு முக்கியம். அதை மேற்கொண்டு கண்டினியூ பண்ணு. மந்தாகினி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே வர ரேஷ்மாவின் எண்ண ஓட்டமோ, தேவாவுக்கு தெரியாமல் இந்த அனன்யாவை எப்படி மீட் பண்ணுறது, அவளை குழப்பி எப்படி தேவாவை விட்டு நிரந்தரமாக பிரிக்கிறது. ஒருவேளை தேவாவை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சா பண்ணிக்கலாமா வேண்டாமா? வேண்டாம் ரேஷ்மா, அப்படியே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவன் உன்னை நிம்மதியாக வாழ விட மாட்டான். அந்த தேவாவையும் அனன்யாவையும் செப்பரேட் பண்ணுற வேலையை மட்டும் பாரு. மற்றபடி திரும்பவும் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே இல்லை. அதோட அது உனக்கு மிகப்பெரிய சிக்கலையும் கொண்டு வரும். என்ன ரேஷ்மா, ஏதோ தீவிரமாக யோசிச்சுக்கிட்டே வர? அது இல்லைம்மா, அப்பா சொல்லும்போது அந்த தேவாவோட கெஸ்ட் ஹவுஸும் நம்மளோட கெஸ்ட் ஹவுஸும் பக்கத்தில் தானே சொன்னார். அதை பற்றி யோசிச்சுட்டு வரேன். ஆமாம் ரேஷ்மா, 2 பேரோட கெஸ்ட் ஹவுஸும் பக்கத்தில் தான் இருக்கும். அதுக்கு தான் உங்கள் அப்பா கிட்ட நான் படித்து சொன்னேன், ஊட்டி வேணாம் கொடைக்கானல் போகலான்னு. அவர் என்னைக்கு என் பேச்சை கேட்டிருக்காரு? ஏம்மா, அவன் இருந்தால் என்ன, அவனை பார்த்து பயப்படணுமா என்ன? இது பயம் இல்லடி, உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நிச்சயமாகி மணமேடை வரைக்கும் வந்து நின்று போச்சு. இப்போ அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணு இருக்கா. அதை பார்க்கும்போது மெத்தவளான எனக்கே வயிறு எரியும். உனக்கு எப்படி இருக்கும்? உன்னோட மனநிலையை யோசித்து தான் நான் ஊட்டி வேண்டான்னு சொன்னேன். பாவண்டி அந்த அனன்யா பொண்ணு, அவளையும் தப்பு சொல்ல முடியாது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவள் பாவமா? சிச்சி, அப்படி சொல்லாதடி. அவள் இந்த கல்யாணம் வேண்டான்னு எவ்வளவு அழுதா தெரியுமா? ஆனாலும் எல்லாரும் சேர்ந்து வற்புறுத்தவே வேறு வழி இல்லாமல் தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. என்னம்மா பேசுகிற நீ? அவள் என்ன குழந்தையா? கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் கையை காலை கட்டி மேடையில் தூக்கி கொண்டு போய் வைக்க விருப்பம் இல்லாமல் இருந்தால் எப்படியும் தடுத்துருக்கலாம். அவளுக்கும் தேவாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்தான். உங்கள் அப்பா மாதிரியே பேசாத. பாவம் அவ. எல்லா பெரியவங்களும் கட்டாயப்படுத்தும் போது அவள் மட்டும் என்ன பண்ண முடியும்? சரி, எல்லா பெரியவங்களும் கட்டாயப்படுத்தி அவளை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். கல்யாணம் முடிஞ்ச பிறகு தனியாக தானே வீட்டுக்கு வந்தாங்க. அப்போவாவது எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, எனக்கு ஒன்றை பிடிக்கலன்னு சொல்லி அவன் கட்டின தாலியை கழட்டி அவன் மூஞ்சிலேயே எரிஞ்சிருக்கலாம்ல. என்ன ரேஷ்மா, அப்பாவை விட மோசமாக பேசுகிற? யாராவது கட்டின தாலியை கழட்டி எறிவாங்களா? பிடிக்காத கல்யாணமாக இருந்தால் கண்டிப்பாக எறிவாங்க. அவளுக்கும் இது விருப்பம்தான். அதனால தான் இன்னமும் அந்த தாலியை சுமந்துக்கிட்டு இருக்கா. உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? தேவாவோட தங்கச்சி அனன்யா வீட்டில் இருக்கா. அனன்யா தாலியை கழட்டி அவன் கையில் கொடுத்தா அடுத்த நிமிஷம் திவ்யா அங்கே வாழ முடியுமா? இதையெல்லாம் கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா? உங்கள் அப்பா மாதிரியே கண்ணை மூடிக்கிட்டு கோபம் வந்தால் என்ன வேணால் பண்ணணும்னு நினைக்காத. இதை பாரு, தேவாவை விட எனக்கு அந்த அனன்யா மேலே தான் கோவம். அவள் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கணும்.
நீ சொல்கிறத பார்த்தா அப்போ தேவாவுக்கு விருப்பம் இருந்துச்சா? அப்போது தேவாவும் அனன்யாவும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணாங்களா? அது தெரிஞ்சு தான் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? எப்போதுமே ஒரு விஷயத்தை அடுத்தவங்க சூழ்நிலையிலிருந்தும் யோசிக்க பழகு. இதுக்கப்புறம் உனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நாம் ஊட்டிக்கு போகிறது உன்னோட மன நிம்மதிக்காக. நீ அதை மட்டும் பாரு. அதையே தாம்மா நானும் சொல்கிறேன். என்ன நடந்தாலும் நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அந்த அனன்யாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. எனக்கு அது பிடிக்கல. ரேஷ்மா வெறி பிடித்தாற்போல் கத்த. ஏய் ரேஷ்மா, டென்ஷன் ஆகாதடி. இதுக்கப்புறம் உனக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன். நீ கொஞ்சம் அமைதியாக இரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஊட்டிக்கு போயிடலாம். ரேஷ்மாவும் அமைதியாக இருக்க, அனன்யாவும் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திருக்க, திரும்பவும் அவளோட ஃபோன் அடிச்சுது. ஃபோனை எடுத்து பார்த்தா தேவா. சொல்லுங்க. என்ன அம்மு, தூங்குறியா? ஆமாங்க, டயர்டாக இருக்குது. ஒன்றும் இல்லை, மதியம் லஞ்சுக்கு வரலான்னு பார்த்தேன். வரலன்னு சொன்னீங்க? முதல்ல சொன்னேன், ஆனால் இப்போ நீ தனியாக இருப்பியே, அதனால் வரலான்னு தோணுது. நீ எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணாத, சிம்பிளாக ஏதாவது பண்ணால் போதும். ஒரு நிமிஷம் இருங்க, ராணி அக்கா தான் சமைக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அக்கா. என்னம்மா, எழுந்துட்டிங்களா? ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் வேண்டாம், அவர் லஞ்சுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ணியிருக்கீங்க? சமைச்சிட்டம்மா, ஐயாவை வர சொல்லுங்க. நீங்கள் கிளம்பி வாங்க, ராணி அக்கா சாப்பாடு செஞ்சிட்டாங்க. சரி அம்மா, இன்னும் அரை மணி நேரத்தில் நான் அங்கே இருப்பேன். சரி வாங்க. அக்கா, அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. சரிம்மா, நான் எல்லாத்தையும் எடுத்து டைனிங் டேபிளில் வைக்கிறேன். ஐயா வந்தால் நீங்கள் பரிமாறிடுவீங்களா, இல்லை நான் பரிமாறவா? கொஞ்ச நேரத்திலேயே தேவாவும் வந்துவிட, ராணியும் சாப்பிட போக, தேவா அவள் அருகில் வரும்போது அனன்யா பயத்தோடு அவனை பார்த்து பின்வாங்க. அம்மா ப்ளீஸ், தயவு செய்து என்னை அப்படி பார்க்காத. நீ என்னை அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. நேற்று ஏதோ உணர்ச்சி வேகத்தில் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடாம. அவன் இவ்வாறு குற்ற உணர்ச்சியோடு பேசுவது அனன்யாவுக்கு ஒரு மாதிரி இருக்க, சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. நீங்கள் வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அனன்யா அவனுக்கு சாப்பாடு பரிமாற, நீ உட்காரு, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். மறுப்பு சொல்லாமல் அனன்யாவும் அவன் கூடவே உட்கார்ந்தா. 2 பேரும் சாப்பிட்டு முடித்ததும் வழக்கப்படி தேவா ஆஃபீஸ்க்கு கிளம்பாமல் தன்னுடைய ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்தான். என்ன ஆச்சு, ஆஃபீஸ் போகலையா? இல்லை அம்மா, எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன வேலை என்று அனன்யா புரியாமல் பார்க்க, நீ போய் உன்னோட ரூமில் கொஞ்சம் நேரம் தூங்கு, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்கிறேன். நீங்களும் தான் ராத்திரி முழுக்க தூங்கலை, என்னன்னு சொல்லுங்கள், நானும் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவளை புன்னகையோடு பார்த்தவன், உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஏன்? இதை பாரு, நமக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, 2 பேரும் கணவன் மனைவியாகவும் வாழ ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் 2 பேரும் தனித்தனி ரூமில் இருக்கிறது நல்லதில்லை. திடீர்னு உங்கள் வீட்டில் இருந்தோ இல்லை எங்கள் வீட்டில் இருந்தோ யாராவது வந்தாங்கன்னா, அம்மா அப்பா எல்லாம் நம்மளை மாதிரி கிடையாது, பார்த்த உடனேயே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையை நாமளே உருவாக்கணும்? உன்னோட படிக்கிற திங்ஸ் மட்டும் அந்த ரூமில் இருக்கட்டும், மற்றதெல்லாம் நம்ம ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இருவரும் பேசிக்கொண்டே எல்லாத்தையும் தேவாவோட ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண, அதனால் 2 பேருக்குமே அலுப்பு தெரியல. எல்லாம் உனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா பார்த்துக்கோ. ஓகே தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை முடிந்து இருவரும் ரிலாக்ஸாக வந்து கட்டிலில் உட்கார டைமும் 4:30 ஆச்சு. இந்த நேரத்தில்
சூடாக ஒரு கப் டீ குடித்தா நல்லா இருக்கும்ல. தேவா சொல்ல, நான் போட்டு தரவா? உனக்கு டீ போட தெரியுமா? தெரியுங்க, நான் போட்டு தரேன். சரி வா, 2 பேரும் சேர்ந்து போடலாம். கிச்சன் நல்ல விசாலமாக இருந்ததுனால 2 பேரும் ஃப்ரீயாக நிற்க முடிஞ்சது. தேவா அங்கேருந்து திட்டின் மேல் ஏறி உட்கார்ந்தவன், நீ போடு, நீ எப்படி போடுறன்னு நான் பார்க்குறேன். டீ தூளை எடுத்தவன், இந்த டீ தூள் ரொம்ப நல்லாயிருக்கும் தெரியுமா? எங்கள் வீட்டில் கூட எங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரட்டும் இது தான். விலையும் ரீசனபிளாக இருக்கும், அதே நேரம் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். அனன்யா சொல்லிக்கிட்டே போக, ஏய், நீ தெரியாமல் பேசுகிறியா இல்லை தெரிஞ்சு என்னை கிண்டல் பண்ணுறியா? ஏன், நான் என்ன உங்களை கிண்டல் பண்ணேன்? இந்த டீ தூள் நம்ம கம்பெனியோடது தான். என்ன சொல்கிறீங்க? நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து ரெடியாகிற டீ தூள் தான் இது. நிஜமாவா? உண்மையாக தான் சொல்கிறேன். பேரை பார்த்தா தெரியல. அப்பொழுது தான் அனன்யா பேரை கவனித்தாள். தேவா டீ தூள். அட ஆமாம், இதை நான் இத்தனை நாள் கவனிக்கவே இல்லையே. உண்மையிலேயே ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. அதே நேரம் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். சரி விடு, ஊருக்கு போகும்போது ஒரு மூட்டை டீ தூள் கொண்டு போய் அத்தைக்கிட்ட கொடுத்துடலாம். சரி, கிண்டல் பண்ணாதீங்க. சரி, டீ போட்டு முடிச்சிட்டியா? மணமணக்கும் ஏலக்காய் இஞ்சி வாசனையில் அனன்யா அருமையாக டீ தயாரித்திருக்க 2 பேரும் வெளியில் வந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அந்த டீயை குடிக்க. நீ இது வரைக்கும் ஊட்டி வந்திருக்கியா? சின்ன வயசில் வந்திருக்கேன், ஆனால் பெரிய பொண்ணு ஆன பிறகு கூட்டிகிட்டு வந்ததில்லை. சரி, உனக்கு காலேஜ் ஆரம்பிக்க இன்னும் 20 நாள் ஆகும். அதுக்குள்ளே 2-3 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஊட்டியை சுற்றி பார்க்கலாமா? சரிங்க. இதே இடத்துல உட்காந்து நான் எத்தனை நாள் டீ குடிச்சிருக்கேன் தெரியுமா? பட் இன்றைக்கி என் மனசு இருக்கிற மாதிரி என்றைக்குமே சந்தோஷமாக இருந்ததில்ல. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அனன்யா. எதையுமே நீயா முடிவு பண்ணி மனசை போட்டு குழப்பிக்காத. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையாக பேசிடு. எனக்கு மனசில் ஒன்று வச்சு வெளியில் வேறு மாதிரி பேசுகிறவங்கள சுத்தமாக பிடிக்காது. நல்லதோ கெட்டதோ வெளிப்படையாக பேசிடணும். அனன்யாவும் அமைதியாக இருக்க கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க திரும்பவும் அந்த ராணி தேவா வீட்டில் இருந்ததால் கெஸ்ட் ஹவுஸ்க்கே போயிட்டாங்க. 2 பேரும் சுவாரஸ்யமாக பேசிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரியல. ஐயோ, டைம் 6 ஆகுது, உள்ள விளக்கு ஏற்றணும். உனக்கு நிறைய நல்ல விஷயம் தெரியுது அனன்யா. அத்தை உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. உண்மைதான், நான் அப்பாவுக்கு தான் செல்லம், அம்மாவுக்கு இல்லை. ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட அம்மா பின்னிடுவாங்க. தேவா சிரிச்சுக்கிட்டே, அப்போ உன்ன அண்ணன்? ஐயோ, அண்ணனுக்கும் அதே நிலமை தான். யார் தப்பு பண்ணாலும் அம்மா அடி வெளுத்துருவாங்க. உங்கள் அப்பா எதுவுமே கேட்க மாட்டாரா? கண்டிக்கிற விஷயத்தில் அப்பா தலையிடவே மாட்டார். ஒரு தடவை அம்மா என்னை அடித்ததில் அப்பா கேட்க போய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதிலிருந்து அம்மா எங்களை அடிக்க ஆரம்பித்தாலே அப்பா வெளியில் போயிடுவார். தேவா சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க. அம்மாவும் தொட்டத்துக்கெல்லாம் அடிக்க மாட்டாங்க, ரொம்ப பெரிய தப்பு பண்ணால் தான் அடி விழும். உங்கள் வீட்டில்? அம்மா அப்பா 2 பேருமே லிபரல் தான். நான் வளர்ந்த பிறகு திவ்யாவை பார்த்துக்கிற முழு பொறுப்பும் என் கையில் வந்துருச்சு. திவ்யா எனக்கு தான் ரொம்ப பயப்படுவா. நான் தான் பார்த்தனே. எப்போதுமே அண்ணி என்கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை, அண்ணனுக்கு தெரிஞ்சால் நான் அவ்வளவுதான். ஆனால் நானும் என் அண்ணனும் அப்படி இல்லை. நான், அண்ணன், அப்பா 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். அம்மா சில நேரம் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவாங்க, பல நேரம் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி அம்மா சொல்கிற எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அதுக்குள்ளே ராத்திரி உணவு தயாரிக்க ராணியும் வந்துட எல்லாத்தையும் செஞ்சு முடித்து டைனிங் டேபிளில் வச்ச ராணி ஒரு நிமிஷம் அங்கேயே தயங்கி நிற்க, சொல்லுங்கள் ராணி அக்கா, ஏதாவது வேணுமா? இல்லை சார்,
ஒரு 3 நாள் லீவ் வேணும். கிஷோருக்கு மொட்டை அடித்து காது குத்தணும். ஊருக்கு போகணும். 3 நாளா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டில் இருப்பேன். நீங்கள் இல்லாமல் இவ தனியாக சமாளிப்பாளான்னு தெரியலையே. தேவா அனன்யாவை பார்க்க பரவாயில்ல, போயிட்டு வரட்டுங்க. 3 நாள் தானே, நம்ம பார்த்துக்கலாம். சரிங்கக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அனன்யாவிடம் தேவா ஏதோ சொல்ல உள்ளே போய் அவனது பர்ஸ்லேருந்து 5000 ரூபாய் எடுத்துக்கிட்டு வந்து ராணிக்கிட்ட கொடுத்தா. இல்லை பரவாயில்லம்மா. பரவாயில்ல ராணிக்கா, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. சாப்பிட்டு முடித்து 2 பேருமே ஜாலியாக வெளியில் கொஞ்ச நேரம் குளிருக்கு இதமாக பேசி சிரிச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்க, அவங்க இப்படி பேசி சிரிச்சுக்கிட்டு வாக்கிங் போனதை 2 கண்ணு குரோதத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தது. பாவம் அதை 2 பேருமே பார்க்கல. சரி அனன்யா, போய் படுக்கலாம் வா. தங்களுடைய அறைக்கு வந்து முகம் கழுவி உடை மாற்றி 2 பேருமே கட்டிலில் வந்து உட்கார, தேவா அனன்யாவோட காலை தூக்கி தன்னுடைய மடியில் வச்சுக்கிட்டு மெதுவாக காலை பிடிச்சு விட ஆரம்பித்தான். ஐயோ, என்ன பண்ணுறீங்க, விடுங்க என்ன. ஏன் அனன்யா, பிடிச்சு விட்டா என்ன தப்பு? உனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லைன்னாலும் எனக்காக எவ்வளவு விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுற. நீ மட்டும் இல்லை, பொண்ணா பிறந்த எல்லாருமே இப்படித்தான். இல்லை, பிடிக்குதோ பிடிக்கலையோ, கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சா அவங்களுக்கு என்ன பிடிக்குதுங்கிறத அவங்களே மறந்துடுறாங்க. முழுசாக கணவனுக்காக எல்லாத்தையும் மாற்றிக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட உங்களை நாங்கள் எப்படி பார்த்துக்கணும்? குடும்பம் குழந்தைன்னு ஒரு சின்ன உலகத்துக்குள்ளே அவங்க வாழ்க்கையே முடிஞ்சுது. என்னாச்சு, என்னென்னமோ பேசுகிறீங்க? மற்றவங்க எப்படியோ, ஆனால் நான் சொல்கிறேன், உன்னை என் உயிருக்கு மேலே பார்த்துக்குவேன். எனக்கு எல்லாமே நீ தான் சொல்லிவிட்டு அவளை மென்மையாக அணைத்து கொண்டவன். நீ நிம்மதியாக தூங்கு. அவனது அணைப்பில் பாதுகாப்பாய் உணர்ந்த அனன்யா நிம்மதியாய் உறங்க ஆரம்பித்தாள்.